ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகீஸ் வீடியோ ஒரு சூப்பரான பார்ட்டி ஸ்டைல் நண்டு தொக்கு எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டை வந்து நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். நண்டை நம்ம வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச உடனே நம்ம வந்து செஞ்சிடணும். இல்லைனா வந்து டக்குன்னு அதோட இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் எல்லாமே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 12-15 பல்லு பூண்டு. இந்த சின்ன பூண்டாக்கனால நான் 15 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 8 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 20-25 சின்ன வெங்காயம், அதோட பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து சும்மா ரஃபாக கட் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு அதையுமே ஆட் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் லைட்டாக கோஸாக நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அடிச்சக்கப்புறம் இது கூட வந்து 3 மீடியம் சைஸு தக்காளியும் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, திக் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தொக்கை. அதுக்கு ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறம் இது கூட வந்து அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க, அதெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து 1 கப் தண்ணி, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாரில் இருக்கிற அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவி நான் அதில் ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1/2 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். இது கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அது நல்லா வந்து அந்த கிரேவி திக்காகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கிரேவி திக்காகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வந்து கிராப் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.